சின்ன வயசுல இருந்து இப்ப வரைக்கும் குளிர்காலத்துல எனக்கு பிடிச்ச ரொம்ப ஃபேவரட்டான டிஷ்னா அது வெல்லம் சாதம். சோ இன்னைக்கு நம்ம அதை தான் செய்ய போறோம், வெல்லம் சாதம். வெள்ள சாதம் செய்ய நான் இங்க நல்லா பெருசா இருக்க இந்த அரிசிய தண்ணியில ஊற வச்சிருக்கேன். அப்புறம் 1 கப் அரிசிய எடுத்திருக்கேன். அப்புறம் ரெண்டாவது ரொம்ப முக்கியமான தேவையான ஒரு பொருள் என்னன்னா அது இந்த வெல்லம். அப்புறம் இந்த வெல்லத்தை 3/4 கப் எடுத்திருக்கேன். 1 கப்புக்கும் கொஞ்சம் கம்மியா. ஆனா உங்களுக்கு இனிப்பு பிடிக்கும்னா நீங்க ரெண்டும் ஒரே அளவுல எடுக்கலாம். இப்ப நான் இந்த அரிசிய வேக வைக்க போறேன். ஒரு 80% இத வேக வச்சா போதும். தண்ணி நல்லா கொதிச்சிருச்சு. இப்ப அரிசிய இதுல நான் போட்டுக்கிறேன். இப்ப இந்த அரிசி கூடவே நான் கொஞ்சம் மசாலாக்களை சேர்க்க போறேன். இங்க நான் ஒரு 2-3 கிராம்பு எடுத்திருக்கேன். அப்புறம் ஒரு பெரிய துண்டு பட்டை, அப்புறம் கூடவே பிரியாணி இலை, அப்புறம் கொஞ்சம் குருமிளகு, கூடவே 2 ஏலக்காயும் இருக்கு. உங்களுக்கு குருமிளகு அப்புறம் பிரியாணி இலைகள் பிடிக்கலனா நீங்க அதை சேர்த்துக்க வேண்டியதில்ல. இப்ப நான் இந்த அரிசிய நல்லா சமைச்சுக்கிறேன். அரிசி வெந்துட்டு இருக்கிற இந்த நேரத்துல நம்ம இங்க வெல்லத்தை உருக்கிக்கலாம். அப்படின்னா நம்ம வெல்லத்துல தண்ணி செய்யணும். இந்த 3/4 கப் வெல்லத்துல 2 டேபிள் ஸ்பூன் தண்ணிய சேர்த்துக்கலாம். நிறையலாம் தண்ணி சேர்க்க வேண்டாம், இல்லாட்டி உங்க வெள்ள சாதம் நல்லா இருக்காது. நீங்க இத ரொம்ப நேரம்லாம் சமைக்கணும்னு இல்ல, நம்ம பாகு செய்யல, நம்ம இத உருக்குனா போதும். இப்ப அரிசி 80% வெந்துருச்சு. இப்ப தண்ணிய வடிகட்டிக்கலாம். இங்க பாத்தீங்களா வெல்லம் கூட நல்லா உருகி இருக்கு. இத ஒரு பவுலுக்கு மாத்திக்கிறேன். நீங்க வெல்லம் உருகும் போது நிறைய குப்பை இருக்கிற மாதிரி தெரிஞ்சா அதை வடிகட்டிட்டு அப்புறம் பயன்படுத்திக்கோங்க. இப்ப நான் இந்த பேன்ல ஒரு பெரிய ஸ்பூன் நெய்யை எடுத்து இதுல நான் சேர்த்துக்கிறேன். இந்த வெள்ள சாதம் நெய் கூட ரொம்ப நல்லா இருக்கும். ட்ரை ஃப்ரூட்ஸ் இதுல சேர்த்துக்கிறேன். இங்க என்கிட்ட 1 டேபிள் ஸ்பூன் முந்திரி, அப்புறம் பாதாம், கூடவே பிஸ்தா இருக்கு. இத லேசான பிங்க் கலர் வர வரைக்கும் வறுத்துக்கலாம். இப்ப இந்த ட்ரை ஃப்ரூட்ஸ் லைட் பிங்க் கலருக்கு ஆகியிருக்கு. இந்த நேரத்துல நான் ட்ரை ஃப்ரூட்ஸ நெய்யில இருந்து வெளியில எடுத்துக்கிறேன். அப்புறம் நெருப்ப நல்லா அதிகமா வச்சுக்கோங்க. இப்ப அதே பேன்ல நம்ம இந்த சாதத்தை முதல்ல போட்டுக்கலாம். இந்த மாதிரி போட்டுக்கோங்க. அப்புறம் அந்த சாதம் கூட இந்த வெல்லம் தண்ணிய நான் சேர்த்துக்கிறேன். இந்த நேரத்துல 1 சிட்டிகை சோம்பு பொடி சேர்த்துக்கலாம். அதுக்கப்புறமா 3-4 ஏலக்காய் பொடிய சேர்த்துக்கிறேன். இப்ப இது எல்லாத்தையும் நம்ம லேசா கலக்கி விட்டுக்கலாம். நெருப்ப நல்லா அதிகமாவே வச்சுக்கோங்க. அப்பதான் இதுல இருக்கிற அந்த வெல்லம் தண்ணி இருக்குல்ல, அது சீக்கிரம் சுண்டும். இப்ப இந்த வெல்லம் தண்ணி ஓரளவுக்கு சுண்டி இருக்கு. இப்ப இந்த நேரத்துல நம்ம வறுத்து வச்சிருக்க இந்த ட்ரை ஃப்ரூட்ஸ சேர்த்துக்கலாம். கடைசியா 1 சிட்டிகை உப்பு சேர்த்துக்கிறேன். 1 சிட்டிகை உப்பு சேர்க்கறதுனால இதோட இனிப்பு தன்மை நல்லா எடுத்து கொடுக்கும். பாத்தீங்கன்னா வெல்லம் தண்ணி நல்லா சுண்டி இருக்கு. இப்ப தண்ணியே இல்ல. இந்த நேரத்துல நான் நெருப்ப அணைச்சுக்கிறேன். வாங்க இப்ப சீக்கிரமா சூடான வெள்ள சாதத்தை பரிமாறிக்கலாம். இங்க பாருங்களேன், இந்த வெள்ள சாதம் எவ்வளவு நல்லா உதிரி உதிரியா இருக்குன்னு. அப்புறம் இதுக்கு மேல கொஞ்சம் ட்ரை ஃப்ரூட்ஸ வச்சுக்கிறேன். இப்ப இங்க தயாராயிருச்சு சூடான வெல்லம் சாதம். வார்த்தை இல்ல,